Hello friends, welcome to my channel. Today we'll discuss a few things related to UGC NET examination from the unit Human Development. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா this video இது வந்து என்னன்னா it is the continuation of the previous video. அந்த ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கலாம். அதோட கண்டினியூஷன் தான். ஓகேவா? ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸ்டேஜஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் 4 ஸ்டேஜஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதோடைய ஒரு கண்டினியூவேஷன் தான் ஓவர் ஹியர். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தியரி வந்து யாரால் டிரைவ் பண்ண தியரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, this theory is derived by Mary Ainsworth. ஓகேவா? ஸோ இந்த தியரி வந்து it is a famous theory which we call it as Ainsworth attachment theory அப்படின்னு சொல்கிறோம். இது தியரி எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, த டிஃப்ரென்ஸ் இன் தி அட்டாச்மெண்ட் ஆஃப் த சைல்டு வித் அன் இண்டிவிஜுவல். ஓகேவா? ஸோ ஒரு இண்டிவிஜுவல் கூட ஒரு குழந்தை எந்த அளவுக்கு அட்டாச்சாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்கா இந்த தியரி. ஓகேவா? ஸோ இந்த தியரியோடைய மெயின் மோட்டோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை யார் கூட அட்டாச் ஆகுது அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிஹேவியர் ஆஃப் தி அடல்ட். ஓகேவா? ஸோ அடல்ட் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றத பொறுத்தளவு தான் அவங்கக்கிட்ட அந்த குழந்தை அட்டாச் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டெக்னிக் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னிக் பேர் என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சி மீன்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் சிச்சுவேஷன் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ வி வில் சி அபவுட் தட். ஓகே, ஸோ ஓவர் ஹியர் யூ கேன் சி இது வந்து இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒன் இஸ் தி அட்டாச்மெண்ட் டைப், செகண்ட் ஒன் இஸ் அந்த கேர் கிவரோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அண்ட் டிபெண்டிங் அப்பான் தி கேர் கிவர்ஸ் பிஹேவியர் ஹவு த சைல்டு பிஹேவ். ஓகே, ஸோ இதை வந்து 4 டைப்பாக அந்த அட்டாச்மெண்ட் டைப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன டைப் அப்படி எடுத்துட்டிங்கன்னா, ஒன் வந்து என்னென்னா செக்யூர் டைப், செகண்ட் ஒன் இஸ் இன்செக்யூர் அவாய்டன்ஸ் அப்படின்ற டைப்பு, தேர்ட் ஒன் இஸ் இன்செக்யூர் ஆம்பிவேலண்ட், அண்ட் தி ஃபோர்த் ஒன் இஸ் இன்செக்யூர் டிஸ்ஆர்கனைஸ்ட் அப்படின்ற 4 கேட்டகரியை இதை வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த செக்யூர் டைப்பை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம. அப்போது செக்யூர் டைப் அப்படின்னு எடுக்கும் பொழுது யூ கேன் சி அதில் கேர் கிவரோட பிஹேவியர் எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் அந்த குழந்தை வந்து ஒரு செக்யூராக ஃபீல் பண்ணும், செக்யூர் டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கேர் கிவரோட பிஹேவியர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஷுட் ரியாக்ட் குயிக்லி அண்ட் பாசிட்டிவ்லி டு தி சைல்ட்ஸ் நீட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தை அழுகுது அப்படின்னா, இப்போ சைல்டு இஸ் க்ரையிங், when a caregiver is quickly noticing why the child is crying அப்படின்றது, இல்லாட்டி immediately reacting to the child's cry. ஓகேவா? லைக் pampering the child, இல்லாட்டி லைக் holding the child on the arms, இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா it gives an positive behavior. ஓகேவா? it shows a positive behavior. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் அந்த குழந்தையோட நீட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு குயிக்காக ஒரு பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த குழந்தை எப்படி பிஹேவியர் மாறும், அந்த குழந்தையோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னா, த சைல்டு வில் ஃபீல் டிஸ்ட்ரெஸ்ட் வென் தி கேர் கிவர் லீவ்ஸ். இப்போ அந்த கேர் கிவர் அந்த குழந்தைய விட்டுட்டு போகும்போது அந்த குழந்தை வந்து ஒரு டிஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும். அதே இது when the caregiver is returning, மறுபடியும் அந்த கேர் கிவர் ரிட்டர்ன் ஆகும்போது த சைல்டு வில் ஃபீல் ஹாப்பி. ஓகேவா? ஸோ இது எது நம்ம காமிக்குது அப்படின்னா, த சைல்டு இஸ் ஃபீலிங் கம்ஃபர்ட் ஓகே வித் திஸ் கேர் கிவர். ஓகேவா? ஸோ தன்னை எங்கடா இவ்வளோ கம்ஃபர்ட்டாக வச்சுருக்க கேர் கிவர் தன்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு அந்த குழந்தை என்ன பண்ணும், ஃபீல் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னான்னு சொல்லுவோம் அப்படின்னா செக்யூர் டைப் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் டைப் பாருங்க, செகண்ட் ஒன் இஸ், இது வந்து என்ன சொல்கிறோன்னா இன்செக்யூர் அவாய்டன்ஸ் அப்படின்னு செகண்ட் டைப்பு சொல்கிறாங்க.
இப்போது இந்த கேர் கிவரோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க அன்ரெஸ்பான்சிவாக இருப்பாங்க. ஒரு குழந்தை அழுதா கூட அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் காட்ட மாட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு அன்கேரிங்காக இருப்பாங்க. அதே மாதிரி டிஸ்மிசிவாக இருப்பாங்க. தே வில் நாட் ஷோ மோர் கேர் டு தி சைல்டு. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தையோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நோ டிஸ்ட்ரெஸ் வென் தி கேர் கிவர் லீவ்ஸ். அந்த கேர் கிவர் அந்த இடத்த விட்டு வெளியே போனாலோ, ஓகே, அந்த ரூமை விட்டு வெளில போனாலும் அந்த குழந்தை வந்து எந்த டிஸ்ட்ரெஸ்ஸும் ஷோ பண்ணாது. ஓகேவா? ஒன்று. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, டஸ் நாட் அக்னாலேஜ் வென் த கேர் கிவர் ரிட்டர்ன்ஸ் பேக். மறுபடியும் அந்த கேர் கிவர் வரும் பொழுது அந்த குழந்தை அதை வந்து என்ன பண்ணது, அக்னாலேஜ் பண்ணது. ஒரு ஹாப்பியாக அவங்கள பார்த்து சிரிக்கிறதோ, ஸ்மைல் பண்ணுறதோ, இல்லாட்டி கேரி மீ அப்படின்னு என்னது கையை நீட்டுறதோ, இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுது, அக்னாலேஜ் பண்ணாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் இட் டஸ் நாட் சீக் ஆர் மேக் கான்டாக்ட் வித் த கேர்கிவர். அந்த கேர்கிவர் கூட எந்த கான்டாக்டும் அந்த குழந்தை வச்சுக்காது. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிறத வந்து என்னன்னு சொல்கிறோன்னா, இன்செக்யூர் அண்ட் அவாய்டண்ட் டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டைப் பாருங்கள், 3வது டைப்பு என்ன சொல்கிறோன்னா, இதுவுமே வந்து இன்செக்யூர் தான். இன்செக்யூர் ஆம்பிவேலண்ட் டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இன்செக்யூர் ஆம்பிவேலண்ட். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா கேர் கிவரோட இது எப்படி இருக்குன்னா, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பட் அந்த ரெஸ்பாண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இன்கன்சிஸ்டண்ட்னா அவங்க வந்து அது அதாவது அவங்களுக்கா திடீர்னு தோணுச்சுன்னா அந்த குழந்தை அழுதா என்னான்னு பார்ப்பாங்க, இல்லாட்டி என்ன அது அழுதுட்டு போகுது அப்படின்னு சம்டைம்ஸ் வந்து கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி இட் வில் நாட் பி அ கன்சிஸ்டன்ட் ரெஸ்பாண்ட். ஸோ அப்படி ஒரு கேர் கிவர் இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, த சைல்டோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னா, டிஸ்ட்ரெஸ் வென் தி கேர் கிவர் லீவ்ஸ். ஓகே, அந்த கேர் கிவர் தன்னை விட்டு போகும்போது அந்த குழந்தை கொஞ்சம் டிஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும். ஓகே, பட் அதே கேர் கிவர் ரிட்டர்ன் ஆகும் பொழுது அந்த குழந்தை வந்து ஒன்றும் பெருசாக கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணாது. ஓகேவா? ஸோ ஏன்னா ஏன் அந்த குழந்தை ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுது அப்படின்னா, சம்டைம்ஸ் இஃப் த சைல்டு இஸ் ஃபீலிங் டிஸ்கம்ஃபர்ட், அப்போ அழுகும் போது சம்டைம்ஸ் அந்த கேர் கிவர் வந்து அந்த குழந்தைய அக்னாலேஜ் பண்ணுறாங்க. அதனால் இப்போ நம்ம அழுதா ஓகே, சம்டைம்ஸ் அவங்க நம்மளை அக்னாலேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறனால அந்த குழந்தை அந்த கேர் கிவர் தன்னை விட்டு போகும்பொழுது டிஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணலாம். இதே நேரத்தில் அவங்க திரும்பி வரும்பொழுது அந்த குழந்தைக்கு அது ஒரு பெரிய மாற்றமாக தெரியாது. ஓகேவா? பெரிய அக்னாலேஜ்மெண்ட் அந்த குழந்தை பண்ணாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டை என்னான்னு சொல்கிறோம் அப்படின்னா, இன்செக்யூர் ஆம்பிவேலண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது டைப் பாருங்க, ஃபோர்த் ஒன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் தி 1 செகண்ட். ஓகே, ஃபோர்த் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் தி இன்செக்யூர் அண்ட் என்னது டிஸ்ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்செக்யூர் அண்ட் டிஸ்ஆர்கனைஸ்டு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கேர் கிவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அப்யூசிவ் அண்ட் என்னது நெக்லெக்ட்ஃபுல். அதே மாதிரி ஒரு ஃப்ரைட்டனிங் சுச்சுவேஷன் அந்த குழந்தைக்கு என்னது கிரியேட் பண்ணுறது. அதாவது அந்த குழந்தைய அடிக்கிறது, திட்டுறது, இல்லாட்டி அப்யூசிவாக என்னது பிஹேவ் பண்ணுறது, அப்புறம் பயமுறுத்துறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு கேர் கிவர் அந்த குழந்தைகிட்ட நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த குழந்தையோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நோ அட்டாச்மெண்ட் பிஹேவியர். அந்த குழந்தை அவங்க கூட அட்டாச்சே ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் த கேர் கிவர் அவங்க அந்த இடத்துல இருந்தால் அந்த குழந்தை எப்படி தன் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா, இட் வில் அப்பியர் டேஸ்டு, கன்ஃபியூஸ்டு அண்ட் என்னது ஒரு மாதிரி அப்ரஹென்சிவ் ரியாக்ஷனாக இருக்கும். அதாவது அந்த குழந்தை பயப்படும். தான் பக்கத்தில் அவங்க இருக்கிறது அந்த குழந்தை விரும்பாது. அந்த சுச்சுவேஷனை அந்த குழந்தை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த குழந்தை ஒரு சுச்சுவேஷனை பிஹேவ் பண்ணுதுன்னா, we should understand that the child is undergoing insecure and disorganized behavior. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு குழந்தையோடைய அட்டாச்மெண்ட்டை பொறுத்தளவு இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 டைப்பாக, இதையுமே 4 டைப்பாக சொல்லியிருக்காங்க அட்டாச்மெண்ட். பட்
This is comes under the category secure, insecure, avoidant, insecure, ambivalent, insecure, disorganized. ஓகேவா? இதில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இதே ஆப்ஷன்ஸை கேட்டுருவாங்க. டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட். ஓகேவா? இந்த கொடுத்துருக்கோம் இல்லையா மற்ற காலமில் எதை வேணாலும் அதை சூஸ் பண்ணுறதுக்கு கேட்கலாம். மைட் பி அந்த கேர்கிவரோட பிஹேவியரை கேட்கலாம், இல்லாட்டி சைல்டோட பிஹேவியரை கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஈஸியாக எப்படி மெமரைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இது வந்து செக்யூர்ன்றது ஒரே ஒரு டைப் தான். ஓகேவா? பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தா அது எல்லாமே செக்யூர் தான். ஸோ ஈஸி டு மேட்ச் வித் தட் ஆன்சர். ஓகேவா? இன்செக்யூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே வந்து இந்த இன்செக்யூரே வந்து 3 டைப்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதில் வந்து நம்ம 4th ஒன்னை எடுத்துக்கணும். டிஸ்ஆர்கனைஸ்ட் அப்படின்றது இட் இஸ் அ வெரி நெகட்டிவ் என்விரான்மெண்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் என்விரான்மெண்ட்டை குறிக்கிற மாதிரியான வேர்ட்ஸ் கொடுத்துருந்தா வி ஷுட் நோ தட் இட் கம்ஸ் அண்டர் டிஸ்ஆர்கனைஸ்ட். ஓகேவா? இப்போது இந்த அவாய்டண்ட்டுக்கும் ஆம்பிவேலண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸு நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா அந்த குழந்தை எப்போ வந்து ஒரு கேர்கிவர் திரும்பி வரும்போது அக்னாலேஜ் பண்ணுது பண்ணாது. ஓகே, 2 இடத்துலையுமே அக்னாலேஜ் பண்ணாது. அதே மாதிரி அந்த டிஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுது இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் யூ ஷுட் சி தட். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்செக்யூர் அவாய்டண்ட்டில் நோ டிஸ்ட்ரெஸ். ஓகேவா? அதே நேரத்தில் ஆம்பிவேலண்ட்டில் இட் வில் ஃபீல் டிஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ க்ளூ which we can take this. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இதை பிரித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கிட்டோன்னா இதில் இருந்து எனி கொஸ்டின் இஃப் தே ஆஸ்க் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை சேனல், like it, share it and subscribe. Thank you all.